நலமோடு வாழறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல 3 விஷயங்களை நான் பதிவு செய்யறதுக்கு விரும்புறேன். நலமோடு வாழ்றதுக்கு இது 3 இருந்தா நிச்சயமா நீங்க எல்லாரும் நலமோடு வாழ முடியும். முதல்ல உணவு கலாச்சாரம். பேராசிரியர் அமுதா அவர்கள் குறிப்பிட்டது போல நம்மளுடைய தமிழ் சமூகம் சாதாரணமான சமூகம் கிடையாது. கலையிலே, இலக்கியத்திலே, பண்பாட்டிலே உலக அரங்கிற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய தமிழ் சமூகம். நம் தமிழ் சமூகத்திற்கு என்று தனிப்பட்ட ஒரு உணவு கலாச்சாரமும் உணவு பண்பாடும் இருக்கிறது. ஆனால் உலக அரங்கிற்கே இந்த உணவு பண்பாட்டை, உணவு கலாச்சாரத்தை, ஆரோக்கியத்திற்கான அரிச்சுவடனை எடுத்துக்காட்டிய நம்மளுடைய தமிழ் சமூகம் இன்று ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனை வாசலை நாடி இருப்பது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல். மருத்துவமனைகள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உணவு கலாச்சாரம், நம் தமிழ் சமூகம் என்ன உணவு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிட்டு போனது, அதை நாம் திரும்ப பெறணும். 1. 2வது மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி காலையிலிருந்து இரவு வரையில் வேலை, ஆண்களானும் சரி பெண்களானும் சரி. அவ்வை சண்முகி படத்திலே நடிகர் கமலஹாசனுடைய பாடல் ஒன்று வரும், வேலை 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 மேல வேலை, ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை. காலையிலிருந்து இரவு வரை வேலை வேலை வேலை. நம்ம ஆரோக்கியத்திற்காக மெனக்கெடுக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கையில என்ன ஆகுது, நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கு. 2 வகையான ஹார்மோன் அந்த இடத்தை முழுமையா ஆக்குபை பண்ணுது. ஒன்று கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், இன்னொன்று அட்ரினலின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு திடீர்னு ஒரு அசௌகரியம் ஏற்படும் போது, ஒரு ஃப்ளைட் ஃப்ரைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அந்த அசௌகரியமானது ஏற்படும் போது நம்ம உடம்பிலே இந்த கார்டிசோல் வேகமாக உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பை அந்த அசௌகரியத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுது. எப்பயாச்சும் ஒருவேளை ஸ்ட்ரெஸ் இருந்தா அந்த கார்டிசோல் நம்மளை காப்பாற்றும். ஆனா நாம காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கார்டிசோலோ அட்ரினலும் என்ன பண்ணுது, இவனை நம்மளால காப்பாற்ற முடியாது. ஒரு முறை எனக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல, நீ காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீ ஸ்ட்ரெஸ்லே இருக்க, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுடைய அளவு அதிகமாகுது, இந்த கார்டிசோலுடைய அளவும் நாளுக்கு நாள் அதிகமாகி பல்வேறு உடல் உபாதைகளை உடம்புல ஏற்படுத்துது. ஸோ இங்க மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்தை நீக்கணும். உணவு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், மன அழுத்தத்தை நீக்கணும். உணவு கலாச்சாரம் பத்தி நான் விரிவா பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நான் சொல்லிடுறேன். மன மகிழ்ச்சி. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னார் ஐயன் திருவள்ளுவர், நம்மளுடைய பாட்டன். இடுக்கண் வருங்கால் நகுக. நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்திலே இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில் இருக்கக்கூடிய பார்க்கில் நான் கல்லூரி படிக்கும்போது அந்த பார்க்கில் போய் பார்ப்பேன், ஒரு 10-15 பேர் கூட்டமாக சேர்ந்து சிரி சிரி சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அந்த காலத்துல என்ன இவங்க பாட்டு தனியா பைத்தியக்காரங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதனால என்ன பெரிய மருத்துவ பலன் நமக்கு கிடைச்சிட போகுது அப்படின்ற யோசனைகள் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அதை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுக்குது. நம்ம ஐயன் பாட்ட இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும் வேலையில சிரிக்கணும், நோய் இருக்கக்கூடிய வேலையில சிரிக்கணும். யாரா சிரிச்சா ஏத்துக்குவோமா? சிரிச்சா ஏத்துக்குவோமா? தானா சிரிச்சா என்ன சொல்லுவோம், தானா சிரிச்சிட்டு இருக்கான் பாடுறா அவன் அப்படின்னு சிரிக்கிறவனையும் கெடுத்து விட்டுருவோம். ஆனால் ஒரு உண்மை தகவலை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவிலேயே மொரினோ மையோ யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம், நாம் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு வாக்கியம் இடுக்கண் வருங்கால் நகுக. நம்மால் முடியாததை ஜப்பான்கார செஞ்சிருக்கான். அந்த யூனிவர்சிட்டியில ஒரு பல்கலைக்கழகத்தில் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்றான். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல என்ன பண்றானா, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 15 நிமிஷம் அங்க இருக்கக்கூடிய முதியவர்களை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஸ்டாண்ட் அப் காமெடியை போடுறான். இல்லையா, ஸ்டாண்ட் அப் காமெடியை போடுறான். ஒரு 4 வாரம் அவர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை போட்டு காமிக்கிறான். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் 4 வாரங்கள் கழித்து அவன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் ஒரு மிக சிறப்பாக வந்திருக்கு. என்னன்னா, அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை பார்த்து வெறும் 15 நிமிஷம் சிரி சிரி சிரின்னு சிரிச்ச முதியவர்கள் அத்தனை பேருக்கும் ரத்த கொதிப்பு வெகுவா குறைஞ்சிருக்கு. ரத்த கொதிப்பு வெகுவா குறைஞ்சிருக்கு, அவர்களுடைய இதய படபடப்பு குறைஞ்சிருக்கு, அவர்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் செரோட்டோனின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் உற்பத்தி அதிகமா இருக்குங்கிறது ஒரு பெரிய தகவல். பிபியும் குறையுது, பிரஷர் எல்லாமே குறையுது, மனசுல நம்ம நல்லா இருக்கோங்கிற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை விட மகிழ்ச்சி என்ன வேணும்? இதுதான் நம்ம ஐயன் அன்னைக்கு சொல்லிட்டு போனார், இடுக்கண் வருங்கால் நகுக. எத்தனை பேர் நம்ம உடற்பயிற்சி செய்யறோம்? கிடையாது. கேட்டா காலையிலிருந்து நைட்டு வரையும் நடந்துகிட்டு தான் இருக்கேன், இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா நடக்க சொல்றீங்களேன்றாங்க. காலையிலிருந்து இரவு வரையும் நீ நடக்கிறது உன்னுடைய பணிக்காகவும் உன்னுடைய சம்பளத்துக்காகவும் நடக்கிறீங்க, உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்க நடக்கிறீங்களா? கிடையவே கிடையாது.
ஸோ உங்களுக்காக எப்போது மெனக்கெட போகிறீர்கள்? ஸோ உடற்பயிற்சி அவசியம். அன்பர்களே, ஒரு சின்ன கதை. ஜப்பான்ல ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில 100 ஆண்டு வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ பேராசிரியர் உரை நிகழ்த்தத்துக்கு போறாரு. 100 ஆண்டு வாழ்வது எப்படி? அவர் நிகழ்ச்சியை பேச தோங்கறதுக்கு முன்னாடி கேட்கிறார், நான் கேட்ட மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இங்க இருக்கவங்கல்ல 100 ஆண்டு வாழ யார் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க, அப்பதான் நான் உரையை துவங்குவேன்னு கேட்கிறார். 1,00,000 பேர் கூடியிருக்கக்கூடிய அரங்கல்ல அதுல ஒரு 60 பேரை தவிர மீதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா அவருக்குள்ளார ஒரு தயக்கம், என்னடா ஒரு 60 பேர் மட்டும் கை தூக்கல? நமக்கே ஒரு யோசனை வரும் இல்ல, ஒரு 60 பேர் 100 ஆண்டு வாழ கை தூக்கல அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு இவருக்குள்ள நினைச்சிட்டாரு. அவர் கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு எல்லாம் 100 ஆண்டு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முதியவரை எழுப்பி கேட்கிறாரு. அதற்கு அவர் ஒரு பதிலை கொடுத்தார். அந்த பதிலை கேட்டவனே அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன ஏங்கய்யா நீங்க 100 ஆண்டு வாழறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த 60 பேர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நாங்க ஏற்கனவே 100 கடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் 101, என் பக்கத்தில் இருக்கிற 102, பின்னாடி இருக்கவங்க 110ன்ற மாதிரி ஆயுட்காலம் போயிட்டு இருக்கு. எங்க கிட்ட போய் நீங்க 100 ஆண்டு வாழ்றதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டு கை தூக்க சொன்னா நாங்க எப்படிங்க கை தூக்க முடியும்னு கேட்கிறாரு. அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார். உண்மையிலே இது நடந்த சம்பவம். அன்பர்களே, உலகத்திலே அதிகமான ஆயுட்காலத்தை கொண்ட மக்களாக இருப்பவர்கள் ஜப்பான் மக்கள். முக்கியமா ஜப்பானு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு, ஒக்கினோவான்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி தீவு, நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். உலகத்திலே அதிகப்படியான ஆயுட்காலம், அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சராசரியாக 85 ஆண்டுகளும் பெண்கள் சராசரியாக 90 ஆண்டுகளும் வாழக்கூடியவர்கள் ஒக்கினோவா மக்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். உலகத்திலே மிக பெரிய மருத்துவமனைகளை கொண்ட நாடு அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும், டாப் 10 ஹாஸ்பிட்டல்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மேயோ கிளினிக்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை, ரெண்டாவது கிளீவ்லாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை. எல்லாமே எங்க இருக்கு? அமெரிக்கா சார்ந்து, யூகே சார்ந்து இருக்கு. ஆனால் அவர்களால் கூட எட்ட முடியாத ஒரு ஆயுட்காலத்தை இங்க ஒக்கினோவா மக்கள் எட்டி விட்டார்கள். அப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் சார்ந்து ஆயுட்காலம் கிடையாது. அப்ப எதை சார்ந்த ஆயுட்காலம் இருக்கு என்று சொன்னால் அந்த ஒக்கினோவா மக்கள் பதில் சொல்கிறார்கள், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம், ஆரோக்கியமாக வாழ்கிறோம், அதற்கு காரணம் எங்கள் உணவு முறையும் கலாச்சாரமும் என்று சொல்கிறார்கள். அந்த ஒக்கினோவா மக்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தார். நீங்க 100 ஆண்டு வாழ்றீங்க, எப்படி நீங்க வாழ்றீங்க, என்னென்னலாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த ஒக்கினோவா மக்கள் சொல்றாங்க, நாங்கள் காலையில் எழுந்த உடனே எங்கள் வீட்டில் கம்பல்சரி ஒரு தோட்டம் வச்சிருப்போம். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாங்கள் தண்ணீர் ஊற்றி அழகு பார்ப்போம். அதில் எங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொன்னார்கள். எத்தனை பேர் நம்ம தோட்டத்தை வச்சிருக்கோம், செடி இருந்தா கூட தண்ணி ஊற்ற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் உணவு முறை அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நீங்க என்னதாங்க உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த 100 ஆண்டு வாழக்கூடியவர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்கள் தினசரி 5 கிண்ணங்கள்ல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒக்கினோவா மக்கள் சொல்றார்கள். 5 கிண்ணம். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம ஊர்லயும் எல்லாரும் 5 அடுக்கு கிண்ணத்தை பார்த்திருப்போம் இல்லையா? 5 அடுக்கு கிண்ணம், சாப்பாட்டு கேரியர்னு சொல்லுவோம். அந்த சாப்பாட்டு கேரியர்ல என்ன போடுவோம்? எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதா இருக்கும் போது அதுல ஒரு கிண்ணத்துல தான் சாதம் இருக்கும், இன்னும் 2 கிண்ணத்துல காய்கறிகள் இருக்கும், ஒரு கிண்ணத்துல ஒரு சாம்பாரோ ஒரு தயிரோ இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அந்த 5 கிண்ணத்துல 3 கிண்ணத்துல குறையாம சாதத்தை தான் வச்சிருக்காங்க. 3 கிண்ணத்துல சோறை போட்டுட்டு மீதி ஒரு கிண்ணத்துல ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு மீதி ஒரு கிண்ணத்துல ஒரு கொசுறு மாதிரி ஒரு பொரியல். ஆனா அவர்கள் பாருங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கிண்ணங்களில் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம். தினசரி 7 வகையான காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வதா அவங்க சொல்றாங்க. அதுதான் அவர்களுடைய ஆயுட்காலத்தின் யுக்தி. அந்த ஒக்கினோவா மக்கள் சொல்றார்கள், நான் எங்களுடைய உணவுல நாங்க கொஞ்சம் தான் அரிசியை சேர்த்துக்குவோம், நிறைய பழங்கள் காய்கறிகள், இறைச்சியில நாங்க கொஞ்சமா மீனை மட்டும் தான் சேர்த்துக்குவோம், வேற எதையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் இதை நிரூபணம் பண்ணுது. நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாகவே நம்ம ஊர்ல நடக்கிறதா, ஒரே ஒரு 1/4 கிலோ அவரைக்காயை வாங்குவோம் இல்லையா? அந்த அவரைக்காயை பொரியல் பண்ணி ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு 1/4 கிலோ வாங்கி பொரியல் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் வச்சிரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, எது சர்க்கரையை கூட நம்ம கூட போட்டுக்குவோம், ஆனா காய்கறியை கூடவே போட மாட்டோம். ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த மீதி இருக்க அந்த அவரைக்காய் ஒரு படாத பாடுபடுங்க நம்ம கிட்ட மாத்தி மாத்தி தள்ளி விடுவாங்க. ஏங்க நீங்க வச்சுக்கோங்க, ஏமா நான் தான் சாப்பிட்டேன், ஏமா நீ வச்சுக்கோமா, ஏங்க நான் தான் இவ்வளவு வச்சுக்கிட்டேனே, நீங்க வச்சு சாப்பிட வேண்டியதானே. அன்பர்களே, அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி இன்னமும் நம் மக்களிடம் விழிப்புணர்வு குறைவுதான். அதுவும் காய்கறிகளும் பழங்களும் நம்ம கிட்ட ஒரு படாத பாடுபடும் பாருங்க. அதையெல்லாம் மாற்றணும். அந்த நிலைமை மாற்றினாதான் நம்ம 100 ஆண்டு வாழ முடியும். நலமோடு வாழணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது உங்கள் நலம் கருதி